மெடிடேஷன் நான் பண்றேன். ஆனா மெடிடேஷன் பண்ணும்போது என்னால என் மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே டீவியேட் ஆகுது, டைவர்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்களா? நீங்க மெடிடேஷன் பண்ண பழகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணி பாருங்க. கிராட்டிடியூட்னா என்ன? கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வீடியோவை பாக்குறீங்க, இத பாக்குறதுக்கான இந்த போன் இல்ல லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல அதுக்கான இன்டர்நெட் வைஃபை இது எல்லாமே உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு வழி பண்ணுச்சு இல்லையா? இது எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்க பேரண்ட்ஸ் உங்களை பெத்து வளர்த்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, இந்த அதாவது அந்த சேருக்கு அந்த டேபிளுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைச்சிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லா விஷயத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ்ங்கிறது மனுஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க, நான் லிவிங் திங்ஸ்க்கும். அதாவது டேபிள் சேர் அது எது நான் லிவிங் திங்ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எவ்வளவு தேங்க்ஸ் உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளவும் உங்களால யூனிவர்ஸோட ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா தேங்க்ஸ்ங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அஃபர்மேஷன். அந்த வேர்டே ஒரு அஃபர்மேஷன் தான். கிராட்டிடியூட எப்பெல்லாம் செய்யலாம்? காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கிறீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க ஒரு 5 பேத்துக்கு இல்ல ஒரு 5 விஷயத்துக்கு நீங்க கிராட்டிடியூட் பண்ணுங்க. அதாவது உங்க நன்றியை தெரிவிங்க. நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பேட பக்கத்துல வச்சுக்கோங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மார்னிங் ரிச்சுவல் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு கிராட்டிடியூட ஒரு 5 பேத்துக்கு நீங்க எழுதலாம். அதாவது 5 விஷயத்துக்கு நீங்க எழுதலாம். இல்ல எனக்கு எழுத தெரியாது அப்படின்னா நீங்க மனசார எமோஷனலா ஒரு ஃபீலிங்கோட அதை நீங்க கிராட்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அன்னைக்கு ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா ரன் ஆகும். அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தூங்க போவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயத்துக்கு நீங்க கிராட்டிடியூட் சொல்லுங்க. இல்லைன்னா அன்னைக்கு உங்களுக்கு எழுத டைம் கிடைச்சது அப்படின்னா அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்குமே யோசிச்சு அந்த எல்லா விஷயத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. அதே மாதிரி நடக்காத விஷயத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லுங்க. நீங்க எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.